சொன்னேன், படம்லாம் எதுவும் பிரச்சனையா நல்லா சூப்பராக இருக்குது. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அந்த போரே இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி, இன்ட்ரெஸ்ட்டாக ஃபுல்லாக என்னடா அது அதுக்குள்ளே இன்ட்ரப்ஷன் போட்டாங்களான்ற மாதிரி இருந்தது. செகண்ட் ஹாஃபும் சரி, நல்ல படம் போயிட்டு இருந்தது. நல்ல நல்ல ஃபைட்டிங் சீனு, பிஜிஎம்மு, சாங்கு, ஆக்ஷனு எல்லாமே நல்லா இருந்தது. ஹீரோ என்ன மெசேஜா, ஃபேமிலியாக ஒரு பொண்ணுக்கும் அப்பாவுக்குள்ள சென்டிமெண்ட்டு, அவங்க வந்து ஒரு ஏஜென்ட்டாக இருக்காங்க, எல்லாரும் வந்து அதெல்லாம் கூட அந்த ஃபேமிலியெல்லாம் எல்லாம் உடைக்கிறாங்க. அதனால ஆக்டிங்லாம் எல்லார் ஆக்டிங் நல்லா இருக்கு. அதுவும் அதான் ஹீரோட ஆக்டிங் வந்து ஃபர்ஸ்ட் படத்துக்கு எப்படிலாம் எல்லாம் ட்ரோல் பண்ணியிருப்பாங்க, ஆனால் இந்த படத்துக்கு அது அப்படியே ரொம்ப டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக நல்லா ஓடும். கண்டிப்பாக எல்லாரும் பார்க்குறவங்க இப்போ ஃபர்ஸ்ட் ஷோக்குன்னு இல்லை, மற்ற ஷோ பார்த்துட்டு வந்து இதே தான் சொல்லுவாங்க. ஏன்னா படம் நல்லா இருக்கு. மியூசிக் தான் சொல்லிட்டு என்ன, பிஜிஎம்மாக இருந்தாலும் சரி, மியூசிக்காக இருந்தாலும் சூப்பராக இருக்குது. சாங்லாம் நல்லா இருக்குது, நல்லா பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். வில்லனோட ஆக்டிங்லாம் அதுவும் ட்ரிபிள் ஆக்டிங் கொடுத்துருக்காங்க, அதுவும் நல்லா தரமாக இருக்குது. எல்லாமே கண்டிப்பாக நல்லாயிருக்கும், நல்லா பார்க்கலாம். சூப்பராக இருக்குது படம். ஃபேமிலியோட பார்க்கலாம், நல்லா ஆக்டிங் ஓகே. ஃபர்ஸ்ட் படத்தோட இந்த படம் நல்லா தான் இருக்கு. ஆக்டிங் படம் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. ஒரு மாஸ் ஹீரோக்கான எல்லா பொட்டன்ஷியலுமே நம்ம லெஜண்ட் சூப்பராக அந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு. ரொம்ப அருமையாக இருக்கு, எதிர்பார்த்ததை விட சூப்பராக இருக்கு. இல்லை ட்ரோல்லாம் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது, ரொம்ப நல்லா இருக்கு, அருமையாக இருக்கு. எமோஷனல் போர்ஷனாக இருக்கட்டும், ஃபேமிலி பாண்டிங்காக இருக்கட்டும், லவ் போர்ஷனாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கு. எதுவுமே ரொம்ப ஓவரா போட்டு திணிக்கல, தேவையானதை மட்டும் வச்சிருக்காங்க. ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்கு. பிளானிங் பயங்கரமா இருக்கு, படத்துல ட்விஸ்ட் பயங்கரமா இருக்கு, பிளானிங் நல்லா சூப்பரா இருக்கு. உண்மையிலேயே இந்த படம் அப்படிதான் இருக்கும்னு நினைச்சோம், ஆனா அப்படிலாம் இல்லை. இந்த படம் வந்து வேற மாதிரி கம்ப்ளீட்டா வந்து ஒரு மாஸ் ஹீரோ பண்ண எப்படி இருக்குமோ அது அப்படியே பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு, சூப்பரா பண்ணியிருக்காரு, சூப்பரா பண்ணியிருக்காரு. படம் வந்து சூப்பர். என் பேர் எம்ஐடி வேல்முருகன், பொதுச் செயலாளர் கலாம் காமராஜ கக்கனா கட்டளை. அதாவது இந்த முதல்ல இல்லை, பிஸ்னஸ்ன்னு எடுத்துக்கிட்டா தமிழ்நாட்டில் நம்பர் 1 லெஜண்ட் சகோனம் தான். ஆனால் விளம்பரத்தில் நடிக்கும் போது அவங்க வந்து கிண்டல் பண்ணது, கமெண்ட் பண்ணது, கேலி பண்ணது எத்தனை பேர் இருந்தாங்க. அதெல்லாம் அவங்க அப்போவுமே சொன்னாங்க சிரிச்சுக்கிட்டு, என்னை கேலி பண்ணுறதை விட்டுட்டு நீங்கள் என்ன மாதிரி பிஸ்னஸில் முதல் இடத்துக்கு வந்து காமிங்கன்னு. அது மாதிரி டாக்டர் துகை செந்தில்குமார் வந்து இவங்க வந்து நம்பர் 1 இடத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதாவது நான் எந்த அளவுக்கு எதிர்பார்த்ததோட 100 மடங்கு இந்த படம் சூப்பராக அமைச்சிருக்குது. எத்தனை வாட்டினாலும் பார்க்கலாம். அப்பா மகள் சென்டிமெண்ட்டு, கதை எல்லாமே ரொம்ப ஸ்பீடாக போகுது. ஃபேமிலியோட பார்க்கலாம், எத்தனை வாட்டினாலும் பார்க்கலாம். மியூசிக் வந்து அதான் தம்பி, எதிர்பார்த்தோட 100 மடங்கு நல்லா இருக்குது. எல்லாமே நான் எதிர்பார்த்தோட சூப்பராக இருக்குது. படம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. முதல் படம் லெஜெண்டை விட இது லீடர் படம் பயங்கர சூப்பராக இருக்குது. அதாவது ஆரம்ப கட்டத்தில் முதல்ல வந்து அவருக்கு சரியா நடிப்பு வரலன்ற மாதிரி சொல்லி ரொம்ப இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தை பார்த்தவங்க ஒரு பசங்க கூட அதை பற்றி கமெண்ட் பண்ணுற மாதிரி இது பண்ணுற மாதிரி இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. துரை செந்தில்குமார் அவர் வந்து கலக்கிட்டு இருக்காரு இந்த படத்தில். அதுவும் இல்லாமல் ஃபைட் சீனில் இருந்து எல்லாமே நல்லா ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இருக்குது. இது வந்து உண்மையிலே 100 நாளைக்கு மேலே ஓடும். வியாபாரத்தில் எப்படி நம்பர் 1 இருக்காரோ அது மாதிரி சினிமா ஃபீல்டில் நம்பர் 1 சூப்பர் ஸ்டாராக வரத்துக்கு உண்டான எல்லா இதுவுமே இந்த படத்து மூலியமா வெளியே வந்திருக்குன்னு சொல்லலாம். ஆமாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். இதே பார்த்தவங்க கூட ஒரு 3-4 வாட்டி பார்க்கலாம். அந்த அளவுக்கு சலிப்பு தட்டாமல் விறுவிறுன்னு போகுது படம். ரொம்ப சூப்பராக இருக்கு எடுத்திருக்காங்க. துரை செந்தில்குமார் அவருக்கும் லெஜண்ட் சார் அவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நல்லா இருந்துச்சுண்ணா படம். லீடர் என்ற படம் நல்லா சூப்பராக இருந்துச்சு. 9-10% நல்லா ஓகே வரும். ஃபேமிலி எல்லாருமே வந்து பார்க்குற மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு. மறுபடியும் போட்டாக்கா பார்க்குற மாதிரி இருக்கு. நல்லா ரசிச்சு பார்த்தோம், போரெல்லாம் எதுவும் அடிக்கல. இன்னும் பார்க்கணும் போல தோணுச்சு. கருத்துக்கள் பிரிஞ்சிருந்த ஃபேமிலி லாஸ்ட்டா வந்து ஒன்னா சேர்ந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எல்லாம் பக்காவா பண்ணிருக்கிறாரு லீடர். ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்லா இருந்தது. இதுல வந்து அப்பா பொண்ணுக்குள்ள பாசம் எப்படின்றது, அதாவது நல்லா பொண்ணுக்காக என்ன வேணா செய்வேன்ற மாதிரி பண்ணியிருக்காரு. ஃபேமிலியோட பார்க்கலாம், நல்லா இருக்கு. ஃபேமிலி படம் தான் இது. நல்லா இருக்கு. மியூசிக்லாம் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஃபைட்டிங் ஆக்டிங்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஃபைட்டிங்கும் நல்லா இருக்கு. இதெல்லாம் நல்லா இருக்கு, சூப்பராக நடிச்சிருக்காரு. எப்படி ஒரு ஆக்ஷன் ஹீரோவா புரட்சி கலைஞர், கேப்டன், அப்புறம் அர்ஜுன் சார், அப்புறம் சரத் சார், இந்த லிஸ்ட்ல இப்போ வந்து நம்மளுடைய லெஜண்ட் சார் வந்திருக்கிறார். இந்த 2வது படம் எப்படி நம்மளுடைய சூப்பர் ஸ்டாரோட பாஷா படம் வந்து பார்த்துட்டு வெளியில வந்தோமோ, அதே மாதிரி நம்ம லெஜண்டோட படத்தை, லீடர் படத்தை பார்த்துட்டு ஒரு ஃபுல்ஃபில்லா நாங்க வெளியில வந்திருக்கிறோம்.
ஆக்ஷனுக்கு ஆக்ஷன், சென்டிமெண்ட்டுக்கு சென்டிமெண்ட், காமெடிக்கு காமெடி எல்லாமே மிக்ஸ் பண்ணி இந்த இயக்குனர் துரை செந்தில்குமார் அவர்கள் இந்த லீடர் படத்தை கொடுத்திருக்கிறாங்க. இந்த படத்துல நடிச்ச அத்தனை நடிகர்களும் அந்த கதாபாத்திரமாவே மாறி இருக்கிறாங்க. முக்கியமா சொல்லணும்னா நம்மளுடைய லெஜண்ட் சார், அதுக்கப்புறம் சொல்லணும்னா நம்மளுடைய வில்லன் சந்தோஷ் பிரதாப் சார், அப்புறம் பாத்தீங்கன்னா ஆண்ட்ரியா மேடம், அப்புறம் விடிவி கணேஷ், இப்படி எல்லாருமே அவங்களுக்கு லால் சார், நிறைய ஏன்னா சாம் சார், நிறைய பேர் அவங்க வந்து கதாபாத்திரமாவே மாறி இதை நல்லா பண்ணியிருக்கிறாங்க. சீனுக்கு சீன் பாத்தீங்கன்னா ட்விஸ்ட், இது அடுத்து என்ன வரும் அப்படிங்கிற எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த ஸ்கிரீன் பிளேல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஃபைனல் ட்விஸ்ட் வேற லெவலு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்த ஒரு இந்த ஃபைட் பார்த்த ஒரு ஃபீலிங் இருக்கு. அதாவது முதல் படத்துல வந்து அவர் ரொம்ப சாஃப்டா பண்ணிருப்பாரு. இது ரெண்டாவது படத்துல வேற லெவல்ல ஆக்ஷன்ல பண்ணிருக்காரு. முக்கியமா சொல்லணும்னா அந்த கிளைமாக்ஸ், அந்த ஃபைட், அது வந்து சான்ஸே கிடையாது. நம்ம ஜாக்கி சான் மாதிரி நம்மளுடைய லெஜெண்ட் வந்து அந்த அளவுக்கு வந்து ஃபைட் பண்ணியிருக்கிறாப்ல. எல்லாருமே வந்து குடும்பத்தோட வந்து பாருங்க. ஏன்னா ரொம்ப நாளுக்கு பிறகு எல்லாமே கலந்த ஒரு கலவை இந்த லீடர். எல்லாருமே குடும்பத்தோட வந்து தியேட்டர்ல வந்து படத்தை பாருங்க. நன்றி, வணக்கம். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், அதாவது சினிமாவில் நல்ல இதயம் உள்ளவர்கள் ஜெயிப்பாங்க. அதுக்கு உதாரணம் நம்மளுடைய கேப்டன் விஜயகாந்த், அதன் பிறகு சூப்பர் ஸ்டார் ரஜினி சார். இவங்கெல்லாம் நல்ல இதயம் உள்ளவங்க, நல்ல மனிதன். அந்த வகையில இன்றைக்கு பல லட்சம் பேருக்கு உதவி செய்யற லெஜெண்ட் அவர்கள். அந்த நல்ல இதயம் சினிமாவிலும் ஜெயிக்கும், வாழ்க்கையிலும் ஜெயிக்கும், ஃபியூச்சர்ல அரசியலிலும் ஜெயிக்கும். வணக்கம். நல்லா இருந்துச்சு. நான் படம் லீடர் என்ற படம் நல்லா சூப்பரா இருந்துச்சு. 9-10% நல்லா ஓகே வரும். ஃபேமிலி எல்லாருமே வந்து பாக்குற மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. மறுபடியும் போட்டாக்கா பாக்குற மாதிரி இருக்கு. நல்லா ரசிச்சு பார்த்தோம். போர் எல்லாம் எதுவும் அடிக்கல. இன்னும் பாக்கணும் போல தோணுச்சு. என்ன மெசேஜ் இருக்கு படத்துல? கருத்துக்கள் பிரிஞ்சிருந்த ஃபேமிலி லாஸ்டா வந்து ஒண்ணா சேர்ந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எல்லாம் பக்காவா பண்ணிருக்காரு லீடர். ஃபேமிலியோட பார்க்கலாம்.